ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து இந்த ரீபவுண்ட் ட்ராமாவில் வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜென் பையனை தான் காட்டுறாங்க. அவன் பந்தை இருக்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த பந்தை இவனுக்கு கிஃப்டாக கொடுத்தது அவங்க அப்பா தான் போல இருக்கு. அதான் இருக்க பிடிச்சி உட்காந்துருக்கான். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் இந்த பந்தை கட்டிபிடிச்சிட்டே உட்காந்துருக்கியே அப்படின்னு பாட்டிமா கேட்குறாங்க. பாட்டிமா, அம்மா அப்பா வந்து நம்மளெல்லாம் பார்ப்பாங்களா, நம்மளை நினைப்பாங்களா அப்படின்னு சின்ன வயசு ஜென் வந்து ரொம்ப ஏக்கமாக கேட்க, தம்பி நாம் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அவங்க வந்து நம்மளை மிஸ் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு பாட்டிமா வந்து சின்ன வயசு ஜென் கிட்ட வந்து பேசி பேசி சமாதானப்படுத்துறாங்க. செத்து போயிட்டாங்களா இல்லை வேற ஊருக்கு போயிட்டாங்களான்னு தெரியல, அதெல்லாம் போக போதான் தெரியும். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து இப்போ ப்ரெசண்டாக காட்டுறாங்க. இந்த ஜென் வந்து ரியோ கிட்ட வந்து கேள்வி கேட்டு இருக்கான். ஏண்டா இப்படிலாம் பண்ற, நல்லா தானே இருந்த, ஏன் திருப்பி இப்படி மாறிட்ட அப்படின்னு ஜென் வந்து ரியோ கிட்ட கேட்க, இங்க பாருடா, அவனுக்கு ரத்தம் வந்தாதான் தெரியும், என் வழி எனக்கு தான் புரியும், என் பாதையில நீ கிராஸ் ஆகாத அப்படின்னு ரியோ பையனா ஜென்னை அரட்டி விட்டு அவனாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ப்ளீஸ்டா ஒன்று நில்லு, உன் வீட்டு அட்ரஸ் ஆச்சும் எங்க இருக்குன்னு சொல்லு, ட்ரெஸ் ஆச்சும் கொண்டு வந்து கொடுக்க வரேன் அப்படின்னு ஜென் வந்து சொல்ல, ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்ல, இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, நல்லா வாஷ் பண்ணி வச்சிரு, நீ ஆட்டோ தூக்கி போட்டுறத, அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசியிருக்காது அப்படின்னு இந்த ரியோ பையனா ஜென்னுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு இந்த ரியோ பையன் வந்து ஜென் கிட்ட பேசிட்டு அடுத்த நாளே பாருங்க, ஜென் வந்து ஸ்கூல்ல விளையாடுறாம்ல, அதை ஒரு ஓரமா இருந்து இந்த ரியோ பையனும் பாக்குறான். ரியோ பாக்குறது ஜென்னும் பாக்குறான். இவன் எங்க பாக்குறான்னு லின் இருக்கால அந்த பொண்ணும் பாக்குறா. ஓஹோ, இவனுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள விளையாட ஆசை இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த லின் பொண்ணுக்கு வந்து நல்லாவே புரியுது. லின் எப்படியாச்சும் இந்த டீமுக்குள்ள வந்து ரியோவை இழுத்து போகணும்னு ட்ரை பண்றான். அதை பார்வையிலே நல்லா தெரியுதுப்பா. இந்த பொண்ணு வந்து பந்தெல்லாம் தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஜென்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட பேர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட். அந்த பையன் என்னன்னா வாலண்டியரா வந்து லின் பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு வந்து உட்காந்துருக்கான். இவன் ஃப்ரெண்டா வந்து உட்காந்துருக்கானா இல்ல அதையும் தாண்டி லவரா வந்து உட்காந்துருக்கான்னு தெரியல. இவன் வந்த உடனே இந்த லின் பொண்ணுகிட்ட வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம்டா, நீங்களாம் நல்லா தான் விளாடுறீங்க, நம்ம டீம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்டா, அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும். பசங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் பேசியிருந்தாங்கன்னா அதை என்கிட்ட வந்து சொல்லுண்ணே, ஓகேவா, என்ன ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்னு இந்த லின் பொண்ணு வந்து எப்படியோ பேசி பேசி இந்த ஃபர்ஸ்ட் பையனை வந்து சம்மதிக்க வச்சுட்டான். இந்த பையனுக்கு பார்க்குறத பார்த்தா இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு கண்ணு இருக்க தான் செய்து போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை வந்து ஜென்னை தான் காட்டுறாங்க. இவன் காஃபி டெலிவரி பண்ணுறதுக்காக மொட்டை மாடி போய்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பசங்க வந்து பாஸ்கெட் பால் விளையாடி இருக்காங்க. முக்கியமா இந்த ரியோட டீம் தான், அவங்க தான் விளையாடி இருக்காங்க. ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா ரியோ கூட விளையாடுற பையனோட காலை உடச்சு விட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு ரியோ கேட்க, இங்க பாரு இங்க ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ஏகத்தாலாம் பேசுறாங்க. இப்ப ரியோ கூட விளையாடுறதுக்கு வந்து இன்னொரு பையன் தேவை. இவன் தான் காலை உடச்சு போயிட்டான்ல, என்ன பண்ணணும் சுத்தி முத்தி பார்க்க இதே இடத்துக்கு ஜென் வந்திருக்கான். பாட என் வயிற்றுல பாலை வாத்திய, வாடா 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 வா என் கூட விளையாடவா அப்படின்னு இவன் கூப்பிட, என்னது நானா அப்படின்னு ஜென் பதறான். ஏன் பதற, வந்து விளையாண்டு ஜெயிச்சினா உனக்கு 2000 கொடுக்குறேன்டா அப்படின்னு இவன் சொல்ல. 2000 அப்படின்னு ஜென் வந்து யோசிக்கிறான். என்னடா யோசிக்கிற, சீக்கிரம் வாடா அப்படின்னு இந்த ரியோ பையன் வந்து அவனை இழுத்துட்டு போயிட்டான். எப்படியோ இந்த ஜென்னும் நல்லா விளையாடிட்டான், ரியோ பையனும் ஜெயிச்சிட்டான். இதுல பாஸுக்கு செம ஹாப்பி. இங்க யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது யார் தெரியுமா, அந்த பாஸ் தான். இதனால இப்ப இந்த பாஸுக்கு செம ஹாப்பி. அல்லக்கை கிட்ட வந்து பணம் கொடுக்க, அல்லக்கை வந்து அதான் இந்த ரியோ இருக்காம்ல, ரியோ கிட்ட பணம் கொடுக்க, ரியோ என்ன பண்றான்னா அவனுக்கு வந்த பணத்தை வந்து ஜென் கிட்ட கொடுக்குறான். இல்ல எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு ஜென் வந்து திருப்பி கொடுக்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே வச்சுக்கோ, எப்படி பார்த்தாலும் பாட்டிமாவுக்கு வந்து மெடிக்கல் செலவு அதெல்லாம் தேவைப்படுதுல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரியோ வந்து ஜென் கையிலே திணிச்சு விட்டான். பாட்டிமான்னு சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது, என் பாட்டிமா வந்து எப்போ பார்த்தாலும் உன்னையே தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை வந்து பாட்டு வேணா போயேன்ப்பா, நம்ம மிடில் ஸ்கூலில் படிக்கும் போது பார்த்தது, நீ வேணா வாரியா அப்படின்னு இந்த ஜென் வந்து கேட்க, இந்த ரியோ பையனா பெருசாக ஏதோ ரெஸ்பான்ஸே பண்ண முடியும். டேய், அட்லீஸ்ட் இந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் நீ வந்து ஸ்கூலுக்காச்சும் வந்து சேரலாம்ல, நீ நல்லா விளாட்றடா, உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரே இருக்கு அப்படின்னு ஜென் வந்து சொல்லி பார்க்குறான். அதுக்கும் பாருங்க இந்த ரியோ கிட்ட இருந்து பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அவனாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த லின்னோட அப்பா வந்து வெளித்தனம் பசங்களை எப்படி விளையாட வைக்கலான்னு அவர் ஏதோ மாடல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கன்னு இந்த லின் போன் என்ன பண்றானா, ரியோ வந்து விளையாடிப்போம்ல அந்த வீடியோ வந்து இவர்கிட்ட போட்டு காமிக்க,
பையன் நல்லா தான் விளாடுறான், நம்ம டீம்ல இழுத்து போடலாம்ல அப்படின்னு இவரும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம்னா இந்த ரியோ அல்லக்கை இருக்காங்களே, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இவங்க பழக்க தோசத்தா அண்ணன் தம்பியா இல்ல உண்மையாவே அண்ணன் தம்பியான்னு தெரியல. இவங்க 2 பேரும் சும்மா கேஷுவலா தான் இப்ப பேசியிருக்காங்க. அதுல இந்த அல்லக்கை இருக்காம்ல, அவன் என்ன கேக்குறானா, டேய் புதுசா இப்போ ஒரு பையனை கூட்டு வந்தில்ல, அவன் யார் அவன், நல்லா விளாடுறானே, பேசாம நம்ம கூட வேணா அவனை இழுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு அல்லக்கை ஒரு வார்த்தை சொல்ல, இதை கேட்டவனே ரியோக்கு செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை கூப்பிடுவீங்க, என்ன இழுத்து மட்டும் பார்த்தாதா, அவனை இழுத்து என்ன பண்ண போறீங்க, அவன்லாம் இதுக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்னு இந்த ரியோ போய் டென்ஷன் ஆயிட்டான். இவன் டென்ஷன் ஆகிறத பார்த்தோன்னே அல்லக்கைக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அவன் அப்படியே ஆஃப் ஆயிட்டான்ப்பா. இங்கிட்ட இந்த ஜென் என்னன்னா பாட்டிமா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அது ஏதோ இலை மாதிரி இருக்கு, இலையில ஏதோ சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பேரா எடுத்து வைக்கிறாங்களா. பாட்டிமா எதுக்கா இதை பேரா எடுத்து வைக்கீங்க அப்படின்னு ஜென் கேட்க, ஆக்சுவலா இது எனக்கு எக்ஸாக்டா தெரியலப்பா, ஆனா முந்தி காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த லவ் பண்றவங்க இருக்காங்களே, லவ் பண்றவங்க இதை தான் கடவுள்கிட்ட கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். அதனால இதை பேரா கொண்டு போறாங்க அப்படின்னு பாட்டிமா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பாட்டிமா எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதான் நீங்க கூட அடிக்கடி கேட்பீங்களா ரியோ, அவனை நான் பார்த்தேன் பாட்டிமா அப்படின்னு சொல்ல, என்னது பாத்தியா, பையன் நல்ல பையனாச்சேப்பா, வீட்டுக்கு கூட வர வேண்டியதானே அப்படின்னு பாட்டிமா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரோட்ல விளையாடி இருக்கானா சொல்ல முடியும், அதனால இந்த ஜென் பையன் டீசெண்டா அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் பாட்டிமா அப்படின்னு ஜென் பாட்டிமா கிட்ட சமாளிச்சிட்டான். இப்ப இவங்க பேசிட்டு தூங்க போறாங்களே, இது எல்லாத்தையும் இந்த ரியோ பையன் இருக்கான்ல, ரியோ பையனும் வெளியே பார்த்துட்டு தான் இருக்கான். ரியோவுக்கும் ஜென்னை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் பாருங்க அவனோட சூழ்நிலை காரணமா அவன் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கான். நம்மளால ஜென்னுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னுக்காக தான் அவன் ஒதுங்கி இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த பாஸ் எல்லாரு கூடயும் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து அல்லக்கை உள்ள வராங்க, அவனையும் கவனிக்கடா அப்படின்னு பாஸ் சொல்ல, எல்லாரும் கவனிக்கிறாங்க. பாஸ் என்ன சொல்றான்னா, டே எப்படா அவனை என்கிட்ட கூட்டு வர போற, எப்போ கூட்டு வர போற, அதான் ரியோ இருக்காம்ல, ரியோ எப்போ என்கிட்ட கூட்டு வர போற அப்படின்னு பாஸ் கேட்க, அதுக்கு இன்னும் டைம் வரணும், அவன் கேமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான் அப்படியே அல்லக்கை சொல்ல, எத்தனை தடவை இதை திருப்பி சொல்லி இருக்க அப்படின்னு பாஸ் டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன, கூட இருக்கவங்களாம் விரட்டி விட்டு அவனை எப்படா கூட்டு வருவ அப்படின்னு பாஸ் கேட்க, ஏன் எப்போ பார்த்தாலும் அவனே திருப்பி கேட்டுக்க இருக்கீங்க, நானும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தானே, என்னெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லக்கை பேச, இவன் பேசுறத பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஓடி இருக்கு போலயே, இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா இருக்காங்க. இருந்தாலும் இந்த பாஸ் ரியோவையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க கதை ஒரு பக்கம் இப்படி போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஜென் பையன் பார்ட் டைமா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேலை பார்த்து இருக்கான். ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு பையன் குப்புரடிச்சு விழுந்து இருக்கான். இதை பார்த்தா இந்த ஜென் பையன் பதறடிச்சு வேகமா போய் அந்த பையனை காப்பாத்திட்டான். ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு ஜென் கத்த, என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதான் இப்போ பக்கத்துல உட்காந்து பேசியிருக்காம்ல, அவன் பேர் என்ன, ஆட்டம். டேய் நான் என்னடா முடிவு எடுத்தேன் அப்படின்னு ஆட்டம் கேட்க, அதான் தற்கொலை பண்ணிக்க போனிட அப்படின்னு ஜென் சொல்ல, அட படுவாவே நான் ஸ்விம் பண்ணியிருந்தேன்டா அப்படின்னு ஆட்டம் சொல்றான். ஆனா போடா, ஸ்விம் தான் பண்ணியிருந்தியாக்கும், அது ஏன்டா இப்படிலாம் பண்ண, உன்னால பாரு என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயி போச்சு, நான் போய் மாத்த போறேன்டா அப்படின்னு ஜென் சொல்ல, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஆட்டம் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவைடா, நீ கஸ்டமரா மட்டும் இருடா, நான் போய் மாத்திட்டு வரேன்னு ஜென் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வர, இந்த நேரம் ஜென்னுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்றது யாருன்னா கோச் இருக்கார்ல, கோச் தான் கால் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா, இந்த ரியோ பையன் கூட ஒரு மேட்ச் போடுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் பாருங்கப்பா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த ரியோ பையன் எங்க கிட்ட தோத்துட்டானா, இவன் எந்த மறுப்பும் சொல்லாம ஸ்கூலுக்கு வந்துடணும், ஸ்கூலுக்கு பேஸ்கெட் பால் ஆடணும் அப்படின்னு கோச் ஒரு கண்டிஷனை போட்டுதான் மேட்சே ஸ்டார்ட் பண்றாரு. மேட்ச்ல என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ஜென் பையன் தோத்துக்கிட்டே இருக்கான். அப்பா இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மானம் கப்பல் ஏறிடும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு இந்த நின் பண்ண சொல்ல, அதுக்கப்புறம் கோச் என்ன பண்றாருன்னா, இந்த ஜென் பையனை கூப்பிட்டு, இங்க பாருடா நல்லா விளாண்டுனா 2000 கொடுப்பேன் அப்படின்னு கோச் சொல்ல, 2000 தானா, கொஞ்சம் 500 எக்ஸ்ட்ரா போட்டு 2500 கொடுக்கறது அப்படின்னு இவன் சொல்ல, அட படுவாவி, சரி ஏதோ ஒண்ணு, நான் சொல்ற ட்ரிக்ஸ் நல்லா கேட்டுக்கோ, நான் சொல்ற மாதிரி விளாடுறா அப்படின்னு கோச் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்ல, அதை கேட்ட இந்த ஜென் பையன் வெறித்தனமா விளாடுறான். வெறித்தனமா சொல்ல முடியாது, கொஞ்சம் தந்திரம் பண்ணி அப்படி இப்படின்னு விளாட, கடைசியில எப்படியோ இவன் ரியோவே தோக்கடிச்சிட்டான். இந்த போட்டியில ஜென் வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பந்தய போனார்ல, அதையும் அல்லக்கைட்டு இருந்து வாங்கி இவங்க கெத்தா போறாங்க. எப்படியோ ரியோ ஸ்கூலுக்கு வந்துடுவான் அப்படின்னு நம்பிக்கையில தான் இவங்க கெத்தா போய்க்கிருக்காங்க.
சரி, அடுத்த நாளே இந்த ரியோ பையன் வந்து வந்துருவான்னு பார்த்தா ஆளை காணவே இல்லை. என் பொண்ணு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா, வந்த படம் இல்லை. ஏமா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜென்னும் சொல்றான். இது மட்டுமா கோச்சும் சொல்றாரு. அதால் என்னோட அப்பா இருக்கார்ல, அவரும் சொல்றாரு, என்னால எப்படி ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண முடியும், அவங்களுக்கே ஒரு விருப்பம் இருந்தாதுன்னா விளையாட முடியும், சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு கோச்சும் சொல்றாரு. கோச் சொல்லிடலாம், டேரக்டர் இருக்கார்ல, அதான் ஸ்கூலோட டேரக்டர், அவர் என்னன்னா இங்க பாடா மேட்ச் வரப்போகுது, பசங்க சொதப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த பேஸ்கெட் பாலே தூக்கிட வேண்டியதான், அது மட்டும் இல்லாம உனக்கும் ஜாப் வந்து கிடைக்காது பாத்துக்கோ அப்படின்னு அவர் வேற மிரட்டி விட்டு போறாரு. என்னங்கடா இது, நாலா பக்கத்துல இருந்து தலையை விட்டுறீங்க, சரி அவனை கூப்பிடுறதுதான் சரிப்பட்டு வரும்னு கோச் என்ன பண்றாருன்னா ரியோ பார்க்க போயிருக்காங்க. அந்த ரியோ பையனா மேட்ச்ல அடி வாங்கிட்டு இருக்கான். அடி வாங்கினவன் கீழே விழுங்க. இந்த நேரம் இந்த ரியோ பையன் வந்து கோச் வரத பார்த்துட்டான். கோச் வந்து என் பக்கத்துல வாடா அப்படின்னு ரியோ வந்து கூப்பிட, டேய் அங்கிட்ட போயிருக்க போகாதடா அப்படின்னு நல்ல கை கத்துறான். ஆனா இதெல்லாம் ரியோ வந்து காதலே வாங்கல. அவனுக்கு என்ன பண்றான்னா கோச் பக்கத்துல போறான். கோச் என்ன சொல்றான்னா நான் சொல்ற மாதிரி விளையாடு அப்படின்னு கோச் வந்து சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரியோ கிட்ட சொல்ல, இந்த ரியோ பையனும் சூப்பரா விளையாடுறான். எப்படியோ கடைசியில அவனும் ஜெயிச்சிட்டான். பரவாயில்லையே, நல்லா தான் சொல்லி கொடுக்குறீங்க, என்னங்க உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ரியோ பையன் வந்து சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு கோச் சொல்றாரு. சரி இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த ரியோ பையன் வந்து கேட்க, அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கூலுக்கு வாடா, ஸ்கூலுக்கு வா, நிறைய விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னு கோச் சொல்றாரு. சரி இப்பயாச்சும் வருவான்னு இந்த கோச் வந்து எதிர்பார்த்து இருக்காங்க. அடுத்த நாளே பார்த்தா கோச்சோட நம்பிக்கை வீண் போல. இந்த ரியோ பையன் வந்து யூனிஃபார்ம்ல மாட்டிக்கிட்டு டிக்டாப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டான். இதை பார்த்தோன்னே டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே செம ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்டோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.